அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 8ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 20 வளரிளம் பருவமடைதல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. டேஸ் வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளரிளம் பருவம் எனப்படும். விடை 11 முதல் 19. 2. உயிரினங்கள் பாலின முதிர்ச்சி அடையும் காலம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. விடை பருவமடைதல். 3. பருவமடைதலின் போது இடுப்பிற்கு கீழ் உள்ள பகுதியானது டேஸில் அகன்று காணப்படுகிறது. விடை பெண்கள். 4. ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது. இதற்கான விடை குரல் வளை. 5. வளரிளம் பருவ ஆண்கள் மற்றும் பெண்கள் பலரின் முகத்தில் காணப்படும் பருக்கள் டேஸ் சுரப்பினால் உண்டாகின்றன. விடை எண்ணெய். அடுத்து, விந்து செல்லானது டேஸால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதற்கான விடை விந்தகங்கள். 7. நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள்கள் டேஸ் எனப்படும். இதற்கான விடை ஹார்மோன்கள். 8. ஆண்ட்ரோஜன் உற்பத்தி டேஸால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இதற்கான விடை LH ஹார்மோன். 9. மாதவிடாயின் போது புரோஜெஸ்ட்ரானின் அளவு விடை நின்றுவிடுகிறது. 10. நமது வாழ்வின் பிந்தைய பகுதியில் ஆஸ்ட்ரியோபோரோசிஸை தடுக்க டேஸ் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். விடை கால்சியம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. பெண்களில் அண்டகத்தால் டேஸ் உற்பத்தி செய்யப்படுகிறது. விடை ஈஸ்ட்ரோஜன். 2. இனப்பெருக்க உறுப்புகளால் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன்கள் டேஸால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. லூட்டினைசிங் ஹார்மோன். அடுத்து 3. பாலூட்டுதலின் போது பால் உற்பத்தியானது டேஸ் ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதற்கான விடை புரோலாக்டின். 4. ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள் இணைந்து டேஸை உருவாக்குகின்றன. இதற்கான விடை கருவை உருவாக்குகின்றன அல்லது கருமுட்டையை உருவாக்குகின்றன. அடுத்து 5. பருவமடைதலின் போது ஏற்படும் முதல் மாதவிடாய் சுழற்சி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. விடை பூப்படைதல். 6. பொதுவாக அண்டம் விடுபட்ட 14 நாட்களுக்கு பின் டேஸ் ஏற்படுகிறது. விடை மாதவிடாய். 7. சரிவிகித உணவு என்பது புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்பு மற்றும் உயிர் சத்துக்களை குறிப்பிட்ட அளவில் உள்ளடக்கியதாகும். அடுத்து 8. தைராய்டு சுரப்பி தொடர்புடைய நோய்களை தடுப்பதில் அயோடின் உதவுகிறது. 9. இரும்புச்சத்து பற்றாக்குறை இரத்த சோகைக்கு வழிவகுக்கிறது அல்லது அனீமியான்னு எழுதிக்கலாம். அடுத்து பெண்களில் கருவுறுதல் பெலோப்பியனில் நிகழ்கிறது. அடுத்து சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்துக. இங்கே பாருங்கள், இதற்கான விடை ஃபெலோப்பியன் நாளத்தில் எழுதிக்கங்க. பெண்களின் கருவுறுதல் ஃபெலோப்பியன் நாளத்தில் நிகழ்கிறதுன்னு எழுதிக்கங்க. அடுத்து சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்துக. ஆண்கள் மற்றும் பெண்களில் பருவமடைதலின் போது திடீரென உயரம் அதிகரிக்கின்றது. விடை சரி. 2. கருப்பையிலிருந்து அண்டம் வெளியேறுதல் அண்டம் விடுபடுதல் என அழைக்கப்படுகிறது. விடை தவறு. சரியான கூற்று அண்டகத்திலிருந்து கருப்பையின் இருக்கு, இது அண்டகத்தில் இருந்துன்னு வரும். சரியா, அண்டகத்திலிருந்து அண்டம் வெளியேறுதல் அண்டம் விடுபடுதல் என அழைக்கப்படுகிறது தான் சரியான கூற்று. அடுத்து கர்ப்பத்தின் போது கார்பஸ் லூட்டியம் தொடர்ந்து வளர்ந்து அதிக அளவில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரானை உற்பத்தி செய்கிறது. விடை தவறு. இதற்கு சரியான கூற்று என்னன்னா, கர்ப்பத்தின் போது கார்பஸ் லூட்டியம் தொடர்ந்து வளர்ந்து அதிக அளவில் புரோஜெஸ்ட்ரானை உற்பத்தி செய்கிறது. ஈஸ்ட்ரோஜன் கிடையாது. ஓகேவா, ஈஸ்ட்ரோஜன் கிடையாது, புரோஜெஸ்ட்ரான் மட்டும்தான். ஓகே. அடுத்து ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய நாப்கின்கள் அல்லது டாம்பூன்களை பயன்படுத்துதல் நோய் தொற்றிற்கான வாய்ப்பை அதிகரிக்கின்றது. விடை. ஏன்னா இது அதிகரிக்கல, குறைக்கின்றது. சரியா, வாய் தொற்றிற்கான வாய்ப்பை என்ன பண்ணுது? குறைக்கின்றது. இதுதான் சரியான கூற்று. சுத்தமான கழிவறைகளை மலம் கழிக்க பயன்படுத்துதல் ஒரு நல்ல பழக்கமாகும். விடை சரி. பொறுத்துக்க பாருங்க. பருவமடைதல் விடை பாலின முதிர்ச்சி. ஆடம்ஸ் ஆப்பிள் இதற்கான விடை தசை உருவாக்கம். ஆண்ட்ரோஜன் இதற்கான விடை சரி. ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படிங்கிறது குரல் மாற்றம். ஆடம்ஸ் ஆப்பிள்னா குரல் மாற்றம். ஆண்ட்ரோஜன் தான் தசை உருவாக்கம். ICSH அப்படிங்கிறது டெஸ்டோஸ்டிரான். மாதவிடைவு அப்படிங்கிறது 45 முதல் 50 வயது. அடுத்து சுருக்கமாக விடையளி பாருங்க. வளரிளம் பருவம் என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 244 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. வளரிளம் பருவம் என்ற சொல்லானது அடோலஷர் என்ற லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து வந்ததாகும். இதன் பொருள் வளர்வதற்கு அல்லது முதிர்ச்சிக்கான வளர்ச்சி என பொருள்படும். இது முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி, பருவமடைதலின் போது ஏற்படும் மாற்றங்களை பட்டியலிடுக. இதற்கான விடை பக்க எண் 245 இருக்கு, பார்க்கலாம்.
இங்கே இருக்குது பாருங்கள். இரண்டாவது கேள்விக்கான விடை. பருவம் அடையும் போது ஏற்படும் 4 முக்கிய மாற்றங்கள் ஆவன. உடல் அளவில் ஏற்படும் மாற்றங்கள், உடல் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள், முதல் நிலை பால் பண்புகளின் வளர்ச்சி, இரண்டாம் நிலை பால் பண்புகளின் வளர்ச்சி. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து 3, இரண்டாம் நிலை பால் பண்புகள் என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 246 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஆண்கள் மற்றும் பெண்களிடையே உடல் அமைப்பில் வேறுபாட்டை ஏற்படுத்துகின்றன. ஆண்களில் விந்தகங்களால் சுரக்கப்படும் டெஸ்டோஸ்டிரான் அல்லது ஆண்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோனாலும், பெண்களில் அண்டகங்களால் சுரக்கப்படும் ஈஸ்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோனாலும் இரண்டாம் நிலை பால் பண்புகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து 4வது கேள்வி, கருவுறுதல் என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 248 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கருவுறுதல் என்றால் என்ன? இதற்கான விடை நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து எழுதிக்கிங்க, சரியா? இங்கே பாருங்கள், ஆண் இனச்செல்லான விந்து செல்லும் பெண் இனச்செல்லான அண்டமும் இணைந்து கருவினை தோற்றுவிக்கும் நிகழ்ச்சி கருவுறுதல் எனப்படும். இந்த மாதிரி எழுதிக்கிங்க 4வது கேள்விக்கான விடை. அடுத்து 5வது கேள்வி, பூப்படைதல் குறிப்பு வரைக. இதற்கான விடை பக்க எண் 248 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், பூப்படைதல். பருவம் அடைதலின் போது முதலில் தோன்றும் மாதவிடாய் சுழற்சி பூப்படைதல் எனப்படுகிறது. பருவம் அடைதலின் தொடக்க நிலையில் அண்டம் முதிர்ச்சி அடைகிறது. இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து 6வது கேள்வி, கருவுறுதல் நிகழ்வை விளக்குக. இதற்கான விடை பக்க எண் 248 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். 6வது கேள்வி, அண்டகத்திலிருந்து விடுபட்ட அண்டம் பெலோப்பியன் ஆழத்தை அடைந்தவுடன் கருவுறுதல் நடைபெறுகிறது. கருவுற்ற முட்டை வளர்ச்சியடைந்தவுடன் அது கருப்பையில் பதிய வைக்கப்படுகிறது. கார்பஸ் லூட்டியத்தின் தொடர் வளர்ச்சியினால் அதிக அளவில் புரோஜெஸ்ட்ரான் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது கர்ப்பத்தை தோற்றுவிக்கிறது. பொதுவாக இது 280 நாட்கள் நீடிக்கும். இதன் முடிவில் குழந்தை பிறப்பு உண்டாகிறது. இது 6வது கேள்விக்கான விடை. அடுத்து, பெண்களில் மாதவிடாய் சுழற்சியின் போது தூய்மையின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. இதற்கான விடை பக்க எண் 250 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. மாதவிடாய் சுழற்சியின் போது உடல் தூய்மையில் பெண்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். துணிகளுக்கு பதிலாக ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியக்கூடிய நாப்கின்கள் அல்லது டாம்பூன்களை பயன்படுத்துவதால் நோய் தொற்றிற்கான வாய்ப்பு குறைகிறது. துணிகளை விட சானிட்டரி நாப்கின்களை பயன்படுத்த வேண்டும். அடுத்து, மாதவிடாயின் அளவை பொறுத்து அவை அடிக்கடி மாற்றப்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் துணியினை பயன்படுத்துவதாக இருந்தால் சோப்பினை உபயோகித்து வெந்நீரில் துவைத்து நன்கு வெயிலில் உலர்த்திய பின் பயன்படுத்த வேண்டும். இது 7வது கேள்விக்கான விடை. அடுத்து 8வது கேள்வி பாருங்க. வளரிளம் பருவம் குழந்தை பருவத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்க. இது அப்படியே எழுதிக்கலாம். குழந்தை பருவம் வளரிளம் பருவம் போட்டு உயரம் மற்றும் எடை சராசரியாக உள்ளது. இது உயரம் மற்றும் எடை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கிறது. அடுத்து பாருங்க, 1 முதல் 10 வயது வரை உள்ள பருவம். இது 11 முதல் 19 வயது வரை உள்ள பருவம். இனப்பெருக்க உறுப்பில் மாற்றமில்லை, இனப்பெருக்க உறுப்பில் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து 8வது கேள்வி எழுதியாச்சு. விடை விரிவாக விடை. அடுத்து, வளரிளம் பருவத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களில் ஏற்படும் உடல் ரீதியான மாற்றங்கள் யாவைன்னு இருக்கு. இதற்கான விடை பக்க எண் 245 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. உடல் அளவில் ஏற்படும் மாற்றங்கள் போட்டு பருவமடையும் நேரத்தில் ஏற்படும் முதல் பெரிய மாற்றம் வளர்ச்சியாகும். இது உடலின் உயரம் மற்றும் எடையில் ஏற்படும் அதிகரிப்பாகும். வழக்கமாக பெண்களில் இது 10 முதல் 12 வயதில் துவங்கி 17 முதல் 19 வயதில் முடிவடைகின்றது. ஆண்களில் 12 முதல் 13 வயதில் துவங்கி 19 முதல் 20 வயதில் முடிவடைகின்றது. வளரிளம் பருவத்தில் ஆண்களின் உயரத்தில் சராசரியாக 23 சென்டிமீட்டர் அதிகரிப்பும் பெண்களின் உயரத்தில் சராசரியாக 26 சென்டிமீட்டர் அதிகரிப்பும் ஏற்படுகின்றது. உயரத்துடன் அவர்களின் உடல் எடையும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கின்றது. இந்த காலகட்டத்தில் சராசரி எடை அதிகரிப்பானது பெண்களின் 17 கிலோகிராமாகவும் ஆண்களின் 19 கிலோகிராமாகவும் உள்ளதுன்னு எழுதிட்டு அப்புறம் உடல் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் எழுதிக்கலாம். குழந்தை பருவத்தில் உடல் பகுதியை விட கால்கள் அதிகமாக வளர்ச்சியுறுகின்றன. ஆனால் பருவமடைதலின் போது உடல் பகுதியும் வளர்ச்சியுடைகிறது. மேலும் உடல் பகுதியில் இடுப்பு மற்றும் தோள்பட்டை ஆகியவை விரிவடைந்து உடலானது வயது வந்தோரின் தோற்றத்தை பெறுகிறது. இது முதல் கேள்விக்கான விடை. இல்லைன்னா இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். பார்த்துங்க, பெண்கள் ஆண்களும் போட்டுட்டு உயரம் மற்றும் எடை அதிகரிக்கின்றன. உயரம் மற்றும் எடை அதிகரிக்கின்றன. இதில் கொழுப்பு மற்றும் தோலுக்கடிகள் தசைகள் உருவாகின்றன. இடுப்பு பகுதி விரிவடைகிறது, தோள்பட்டை விரிவடைகிறது. இதில் அக்குள் மற்றும் பிறப்புறுப்பில் வெளிப்புறம் ரோமம் வளர்கிறது. அக்குள் பிறப்புறுப்பு பகுதியில் முகத்தில் ரோமம் வளர்கிறது. குரலானது உரத்த மற்றும் கீச்சிடும் ஒலியாகிறது. குரல் ஒலி பெட்டகத்தின் நீட்சியினாலும் குரல் வலி பெரிதாவதாலும் குரல் ஒலி தடைபடுகிறது. இது எழுதினாலும் இது சரிதாம்மா, இதுக்கு விடை. அடுத்து பாருங்க, இனப்பெருக்கத்தில் ஹார்மோன்களின் பங்கினை விளக்குக. இதற்கான விடை பக்க எண் 247 248 இருக்கு, பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள், இனப்பெருக்கத்தில் ஹார்மோன்களின் பங்கு தலைப்போட்டு இனப்பெருக்கத்தை ஒழுங்குபடுத்தும் முதன்மை ஹார்மோன்களான ஆண்ட்ரோஜன், அடுத்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரான் போன்ற ஸ்டீராய்டு வகை ஹார்மோன்கள் முறையே ஆண் தன்மை, பெண் தன்மை மற்றும் கர்ப்பகால மாற்றங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்துகின்றன. ஆண்கள் மற்றும் பெண்களில் இனப்பெருக்கம் மற்றும் இனப்பெருக்க நடத்தைகள் முக்கியமாக LH லூட்டினைசிங் ஹார்மோன் மற்றும் FSH பாலிக்கில்களை தூண்டும் ஹார்மோன்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. பாலிக்கில்களை தூண்டும் ஹார்மோன் தலை போட்டுக்குங்க, அது கீழே இதை அப்படியே எழுதிக்கலாம். பெண்களில் FSH எனும் ஹார்மோன் கிராஃபியன் பாலிக்கில்களின் வளர்ச்சியை தூண்டி ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்கிறது. ஆண்களில் விந்து நாளங்களின் வளர்ச்சி மற்றும் விந்தணுவாக்கத்திற்கு இது அவசியமாகிறது. அடுத்து லூட்டினைசிங் ஹார்மோன் LHன்னு போட்டுக்குங்க. பெண்களில் அண்டம் விடுபடுதல், கார்பஸ் லூட்டியம் உருவாக்கம் மற்றும் லூட்டியல் ஹார்மோனான புரோஜெஸ்ட்ரான் உற்பத்தி, கிராஃபியன் பாலிக்கில்களின் இறுதி முதிர்வு நிலை ஆகியவற்றிற்கு இந்த ஹார்மோன் தேவைப்படுகிறது. ஆண்களில் விந்தகங்களில் காணப்படும் இடையீட்டு லீடிக் செல்களை தூண்டி டெஸ்ட்ரோனை உற்பத்தி செய்கிறது. இது ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க. அடுத்து அது கீழே ப்ரோலாக்டின் PRL அல்லது லாக்டோஜெனிக் ஹார்மோன் பாலூட்டுதலின் போது பாலை உற்பத்தி செய்வது இதன் பணியாகும். அடுத்து ஆக்சிடோசின் ஹார்மோன். ஆக்சிடோசின் ஹார்மோன் மார்பகங்களிலிருந்து பால் வெளியேறுதலுக்கு காரணமாகின்றன. மேலும் குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்க செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்குகிறது. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி, மாதவிடாய் சுழற்சியினை பற்றி சுருக்கமாக விவரின்றிருக்கு. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 249 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், மாதவிடாய் சுழற்சியின் தலைப்பு இருக்கும், அது கீழே அப்படியே எழுதிக்கலாம். பெண்களில் மாதவிடாய் சுழற்சியின் தொடக்கமானது பருவமடைதலை துவக்குகிறது. மாதவிடாய் சுழற்சி கருப்பையின் எண்டோமெட்ரியல் சுவர் எரிதல் மற்றும் இரத்தப்போக்குடன் தொடங்குகிறது. எண்டோமெட்ரியல் சுவர் உரிதலானது குறிப்பிட்ட கால இடைவெளியில் கருப்பையை கர்ப்பத்திற்கு தயாராவதை குறிக்கிறது. ஒரு பெண்ணின் அண்டகத்திலிருந்து வெளியாகும் கருமுட்டையானது அண்டவெடிப்பின் போது விந்தணுக்களால் கருத்தரிக்காவிட்டால் மாதவிடாய் ஏற்படுகிறது. இதுவரை எழுதிட்டு அதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்க. ஒரு பெண் சுமார் 10 முதல் 20 வயதில் பருவ வயதை அடையும் போது அவளது இரத்தத்தில் வெளியாகும் பாலியல் ஹார்மோன்கள் அவளது அண்டகத்தில் உள்ள சில அண்டத்தை முதிர்ச்சியடை செய்கின்றன. அடுத்து பொதுவாக ஒரு அண்டகத்திலிருந்து ஒரு முதிர்ச்சியடைந்த அண்டகமானது 28 நாட்களுக்கு ஒரு முறை அண்ட நாளத்தை வந்தடைகிறது. இது அண்டம் விடுபடுதல் எனப்படுகிறது. இதை எழுதிக்கிங்க. அடுத்து இதோட தொடர்ச்சியாக மூன்றாவது பாயிண்ட், அண்டம் விடுபடுதலுக்கு முன் கருப்பையின் சுவரானது தடித்து மென்மையானதாகவும் முழுவதும் சிறிய இரத்த குழாய்களை கொண்டும் காணப்படுகிறது. இது கருவுற்ற முட்டையை ஏற்க தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. அண்டமானது கருவுறவில்லை எனில் தடித்த மென்மையான கருப்பை சுவர் தேவைப்படாது, எனவே அது சிதைந்து விடுகிறது. இதனால் தடித்த மென்மையான கருப்பை சுவர் இரத்த குழாயுடன் சிதைந்த அண்டத்துடன் இனப்பெருக்க குழாய் வழியாக இரத்தமாக வெளியேறுகிறது. இதுவே மாதவிடாய் எனப்படுகிறது. சரியா? இதுவரை எழுதிட்டு இது கீழே இந்த பாயிண்ட், அண்டம் விடுபடுதலிருந்து 14வது நாள் தோன்றும் மாதவிடாய் 3 முதல் 4 நாட்கள் வரை காணப்படுகிறது. மாதவிடாய் முடிந்ததும் அடுத்த கருமுட்டையை பெற கருப்பையின் உட்புற பகுதி தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. இந்த நிகழ்வின் போது அண்டகமானது கருவுறவில்லை எனில் மறுபடியும் மாதவிடாய் நடைபெறுகிறது. பெண்களின் 28 நாட்களுக்கு ஒரு முறை இம்மாதவிடாய் சுழற்சி திரும்ப நடைபெறுகிறது. மாதவிடாய் சுழற்சியானது ஹார்மோன்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இதுவரை எழுதிக்கலாம். மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, நான்காவது கேள்வி, வளரிளம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்து தேவைகள் பற்றி சுருக்கமாக விளக்குக. இதற்கான விடை பக்க எண் 250 251 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே இருக்குது, வளரிளம் பருவத்தினரின் ஊட்டச்சத்து தேவைகள்னு போட்டுக்குங்க. கீழே அப்படியே எழுதிக்கலாம். வளரிளம் பருவம் என்பது விரைவான வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான ஒரு நிலையாகும். எனவே முறையான வளர்ச்சி மற்றும் உடல் செயல்பாடுகளுக்கான சரியான ஆற்றல் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் கொண்ட உணவு தேவைப்படுகிறது. வளரிளம் பருவத்தில் சரிவிகித, இதை தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் இருக்குது, சரிவிகித உணவு மிகவும் முக்கியமானதாகும். சரிவிகித உணவில் புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்புகள் மற்றும் வைட்டமின்கள் தேவையான விகிதத்தில் அடங்கியுள்ளன. இந்தியாவில் சரிவிகித உணவு என்பது ரொட்டி, சோறு, பருப்பு வகைகள், பால், பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்றவற்றை உள்ளடக்கியுள்ளது. இப்பருவத்தில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் உடல் வளர்ச்சியை தடுப்பது மட்டுமல்லாமல் அறிவு வளர்ச்சியும் பாதிக்கின்றன. மேலும் இது பாலியல் முதிர்ச்சியையும் தாமதப்படுத்துகிறது. இந்த வளர்ச்சி காலத்தில் புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்வது அவசியமானதாகும். இவை தவிர வளரிளம் பருவத்தினருக்கு பின்வரும் சத்துக்கள் உணவில் தேவைப்படுகின்றன. எழுதிட்டு கீழே ஒவ்வொரு சத்துக்களாக எழுதணும். கனிமங்கள்னா வளரிளம் பருவத்தில் எலும்பின் எடை மற்றும் இரத்தத்தின் கன அளவு அதிகரிப்பதால் உடலுக்கு கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு போன்ற கனிமங்கள் தேவைப்படுகின்றன. அடுத்து கால்சியம். நமது வாழ்வின் பிந்தைய பகுதியில் உண்டாகும் ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்க கால்சியத்தை அதிக அளவில் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். இது பால் மற்றும் பால் பொருளில் காணப்படுகிறது. பால் ஒரு சரிவிகித உணவாகும். அடுத்து அயோடின். தைராய்டு சுரப்பி தொடர்பான நோய்களை தடுக்க இது உதவுகிறது. அடுத்து இரும்பு. இரத்தத்தை உருவாக்குவதில் இரும்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இரும்பு சத்து நிறைந்த உணவுகளான பச்சை இலை காய்கறிகள், கீரைகள், வெல்லம், இறைச்சி, சிட்ரஸ் பழங்கள், நெல்லிக்காய் மற்றும் முழு பருப்பு வகைகள் ஆகியவை வளரிளம் பருவத்தினருக்கு உகந்தவையாகும். உணவில் உள்ள இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகையை ஏற்படுத்துகிறது. எனவே வளரிளம் பருவத்தினருக்கு இரும்பு சத்து நிறைந்த உணவு அவசியமாகும். அடுத்து மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் இரத்த இழப்பை ஈடு செய்ய பெண்கள் அதிக அளவில் இரும்பு சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது 4வது கேள்விக்கான விடை.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.